டீம்மேட்ஸ்குள்ளார அந்த பத்துக்கு உங்க டீம்மேட் எல்லாம் செத்துட்டா இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, அது வந்து 1v1ல. இப்ப நீங்க வின் பண்ணா மட்டும்தான் நீங்க ரிவே ஆக முடியும். நீங்க ரிவே ஆனாதான் உங்க டீம்மேட்லாம் ரிவே பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒண்ணு, நீங்க அவனை அடிக்கணும். அப்படி இல்லையா அவன்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகி மேட்சை டிரா பண்ண பார்க்கணும். ஒரு சிலர் இருக்கானுங்க நம்ம ஃப்ரெண்டே ஆனாலும் அடிப்பானுங்க, ஆனா இவனுங்களை கூட விட்டுருவான். ஆனா ஃப்ரெண்ட் ஆன பத்துக்கு ஒருத்தம் அடிப்பான். அவன் எதுக்காக அடிக்கிறான்னு பார்த்தா கில்லுக்கோசரம். இதுல இருந்து தப்பிக்க நான் ஒரு வழி சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுறா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க. நம்ம 100K ஃபேமிலி ரீச் பண்ண இன்னுமே 90,000 சப்ஸ்கிரைபர் தான் தேவை. என்னதான் பேசுறேன்னு தெரிஞ்சுட்டு தான் பேசுறியா? கேட்டா ஜோக்குன்னு சொல்லணும். சப்போஸ் ஃப்ரெண்டான பத்துக்கும் அவங்கள அடிச்சானா அப்படியே பின்னாடி பேக்கப்ல வந்து இந்த கோல் போடுற வழக்குள்ளார வந்துருங்க. வழக்குள்ளார வந்துட்டு இந்த மாதிரி கோல் போட்டுக்குங்க. இந்த மாதிரி போட்டீங்கன்னா அவனால சைட்ல இருந்து அடிக்க முடியாது, முன்னாடியே அடிக்க முடியாது. சப்போஸ் க்ளோல உடைச்சா இன்னொரு க்ளோல் போட்டு உள்ளாரே சேஃபா இருங்க. ஆச்சு அப்புறம் ட்ரா ஆயிரும். அப்புறம் ரிவே ஆகி போய் உங்க டீம்மெட்லாம் ரிவே அடிங்க.